ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மாக் ஐஎஸ் கேட் அகாடமி. ஓகேங்களா, நம்ம இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் எக்ஸாம் முன்னாடி நான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா, எப்படி வந்து எல்லாத்தையும் வந்து ஹேண்டில் பண்ணுவோம் பர்டிகுலர் சப்ஜெக்டை. அது இல்லாமல் வந்து நீட்னா என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு பேசிக்காக வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் வந்து இன்னைக்கு வந்திருக்கேன். ஓகேங்களா, ஸோ நீட் பார்த்தீங்கன்னா நீட்ன்றது வந்து நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிங்கன்னா மெடிக்கல், டென்டல், ஆயுஷ், ஓகேங்களா, இந்த மூணுத்துலேயுமே நீங்கள் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ ஆக்சுவலாக நீட்டை வந்து ஓகேங்களா ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் இருந்துச்சு, அதுக்கு பதிலாக இருந்தால் இப்போ வந்து நீட் வந்து வந்துட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ நீட் வந்து இப்போதைக்கு வந்து 2019 நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சின்ற ஆர்கனைசேஷன் தான் இது நடத்த போகுது. இதுக்கு முன்னாடி வந்து சிபிஎஸ் வந்து உங்களுக்கு நடத்திட்டு இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத வந்து பார்க்கணும். ஸோ மினிமமாக 50% மார்க் வந்து உங்கள் 12th ஸ்டாண்டர்ட் எடுத்திருந்தாலே நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் இதுக்கான எலிஜிபிலிட்டி தான். ஓகேங்களா, ஃபர்தராக வந்து ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக 5% ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ 45% வரைக்கும் எடுத்திருந்தாலே ஃபிசிக்கல் சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்ஸ் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் பயோடெக்னாலஜி, இங்கிலீஷ். ஓகேங்களா, இந்த 4 சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்து கம்பல்சரியாக படிச்சிருந்தா மட்டும்தான் உங்களால் இந்த எக்ஸாம் எழுத முடியும். ஸோ இதுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 17 to 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க தான் வந்து இந்த எக்ஸாம் வந்து 17 to 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்க. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பேசிக்கான எலிஜிபிலிட்டி. ஓகேங்களா, ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆஃப்லைன் எக்ஸாம். ஓகேங்களா, ஸோ ஃபிசிக்ஸில் வந்து 45 கொஸ்டின்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரியில் 45 கொஸ்டின்ஸ் இருக்கும், பயாலஜியில் 90 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக 180 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்கு. தப்பாக நீங்கள் எழுதிங்கன்னா ஒரு மார்க் வந்து மைனஸ் ஆகிடும். ஓகேங்களா, 3 மணி நேரம் எக்ஸாம். ஓகேங்களா, ஸோ யூஸ்வலாக வந்து இந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து நிறைய புக்ஸ் வந்து நிறைய உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் சிம்பிளாக இது பண்ணணுன்னா சிபிஎஸ்சியோட 11th 12th போர்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து மேஜராக இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் வரும். ஓகேங்களா, ஸோ இதை கான்சென்ட்ரேட் பண்ணிங்களானே நீங்கள் எதுவும் எக்ஸ்ட்ரா புக்ஸ்லாம் படிக்க வேணாம். ஓகேங்களா, ஸோ இதை கான்சென்ட்ரேட் பண்ணி இதில் இருக்கிறதாலே படிச்சுட்டே வந்தீங்களானாவே உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ ஏன்னா பேசிக்ஸ் வந்து எல்லாமே இந்த 2 புக்லேயுமே கவராக இருக்கும். ஸோ பேசிக்ஸ் தான் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறமா அந்த எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குன்ற சென்ஸில் வந்து நீங்கள் வந்து நிறைய ஸ்கிப்பும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு 50-50 சான்சஸ் இருக்கும் போது நீங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறது தான் வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியனாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து எனக்கு தெரியலன்னு நீங்கள் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் விடுறதோட நீங்கள் ஒரு 5 கொஸ்டினுக்கு எழுதி அதில் ஒரு கொஸ்டின் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கூட வந்து உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சமாக வந்து உங்களுக்கு வந்து பூஸ்ட் பண்ணி தான் விடும். ஓகேங்களா, ஏன்னா ரொம்ப காம்படிட்டிவான எக்ஸாமு. ஓகேங்களா, ஸோ அது ஒரு காரணம் தான். ஓகேங்களா, ஸோ சரி, இந்த எக்ஸாம் என்ன பண்ணலாம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ பேசிக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் வீடியோஸ்லேயே அந்த டாபிக் ஸ்கில்லே உங்களுக்கு வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், எப்படி இந்த பர்டிகுலர் சாப்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு. ஓகேங்களா, ஸோ நீங்கள் அதை பாருங்கள். அந்த பர்டிகுலர் சாப்டருக்கான நீட்ஸும் வந்து நீங்கள் அந்த பர்டிகுலர் சாப்டர்ஸில் அந்த வீடியோ பார்க்கும்போது டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறத வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் சாப்டரை வந்து நீங்கள் வந்து நல்லா கிராக் பண்ண முடியும். ஓகேங்களா, அந்த பர்டிகுலர் சாப்டர்ஸில் இருக்க கொஸ்டின்ஸ் வந்து ஸோ ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரிப்பரேஷன் அப்போ வந்து ஃபிசிக்ஸை வந்து இதுதான் ஃபார்முலா, இதுதான் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், இதுதான் வந்து இது பண்ண ஆன்சர் வருது, ஸோ இதுக்கான எஸ்ஐ யூனிட் இது. ஓகேங்களா, ஸோ இந்த எஸ்ஐ யூனிட் தான் கொடுத்துருக்கேன், இதை நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து இந்த எஸ்ஐ யூனிட்லாம் மாற்றணும், ஸோ இது எஸ்ஐ யூனிட்ல இல்லை, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஃபைன் பண்ணி பண்ணிங்களானாவே உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபிசிக்ஸில் வந்து ப்ராப்ளம்ஸ் தான் வரும். ஓகேங்களா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா, நீங்கள் அந்த ப்ராப்ளம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணாலே அந்த ப்ராப்ளம்ஸ் பின்னாடி இருக்க கான்செப்ட் வந்து உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஸோ இல்லை சில சாப்டர்ஸ் ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் இல்லையா, அதில் வந்து கான்செப்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் இப்போ அந்த கான்செப்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை பயாலஜியில் வந்து இந்த பயாலஜி பார்ட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் எப்படி பண்ணலான்னா ரொம்ப டெர்மினாலஜி பேஸ் பண்ணி நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ பயாலஜியை பொறுத்த வரைக்கும் சரி, ஃபிசிக்ஸில் ப்ராப்ளமேட்டிக் பார்ட்ஸ் இல்லாமல் கொஞ்சம் பியூராக தியரியாக வருது. ஸோ அந்த டாப்பிக்கில் இருக்க டெர்மினாலஜிஸ் வந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ பயாலஜியில் டெர்மினாலஜிஸ் மட்டும் தெரிஞ்சால் போதுமா? ஸோ டெர்மினாலஜிஸ் தவிர நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், பயாலஜியில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஸோ ஒரு ப்ராசஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராசஸோட ஃப்ளோ கரெக்டாக, ஸோ ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் போகுது அப்படின்னா ஓகே, அப்போ அது ரிவர்சபிளாக இல்லையா, இல்லை அது சைக்ளிக்காக இருக்கா. ஸோ அந்த ப்ராசஸோட ஃப்ளோவையும் அந்த ப்ராசஸ்க்கு நடுவில் இன்டர்மீடியட்டாக என்ன நம்ம பண்ணணும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டீங்களானா பயாலஜியோட கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் 90% ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் சும்மா அந்த மக்கை படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு வேணாம், புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா, ஒரு ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு புரிஞ்சுங்க, என்ன ஐடியா இருக்குது, என்ன தேவைப்படுது. ஓகேங்களா, மைட்டாசிஸ் நடக்கிறதுக்கும் மியாசிஸ் நடக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது, எங்கே வந்து இது வருது, மைட்டாசிஸ் நடக்கணுமா மியாசிஸ் ஃபர்ஸ்ட் நடக்குமா, எந்த மாதிரி நடக்கணும், எந்த இடத்துல எந்த மாதிரி செல்லில் வந்து இது நடக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி கான்செப்ட்ஸை புரிஞ்சுங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இருக்கும். சரிங்களா, ஸோ கொஞ்சம் வந்து ஒரு ஃப்ளோ சார்ட்டாவோ ஒரு ஃப்ளோ ஆகவோ நீங்கள் வந்து உங்கள் நோட்ஸை மாற்றி எழுதி அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்களான்னா உங்களுக்கு வந்து பயாலஜி வந்து ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அஃப்கோர்ஸ் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய படிக்க வேணும், ஆனால் பிளண்ட்டாக வந்து நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா, இனோவேட்டிவாக உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி. ஓகேங்களா, ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் ஆர்கானிக்காக இருக்கட்டும் இன்ஆர்கானிக்காக இருக்கட்டும் அதில் இருக்கிற ரியாக்ஷன்ஸை வந்து கரெக்டாக வந்து ஓகேங்களா, அந்த ரியாக்ஷனோட இன்வால்வ் ஆகிற என்ன கண்டிஷனில் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே மேக்ஸிமம் நீங்கள் வந்து பண்ணிடலாம். ஓகேங்களா, கெமிஸ்ட்ரியை பொறுத்த. ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இன்னும் ஒரு ரிட்டன் ப்ராக்டிஸ் மாதிரி ஓகேங்களா இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதை நீங்கள் திருப்பி வந்து பயாலஜி மாதிரி ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதில் இந்த டேர்ம் இருக்குது, இந்த டேர்ம்னா என்ன, ஓகேங்களா, ஸோ இதில் இப்படி இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ ஒரு நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்யூஷன் ஆகட்டும், சொல்யூஷன்னா என்ன, சாலிட்னா என்ன, சால்வெண்ட்னா என்ன. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டெர்மினாலஜிஸ் மாதிரி பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ரொம்ப வைடாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ நான் என்னோடய வீடியோஸில் வந்து இந்த பர்டிகுலர் டாபிக் எடுக்கும் போது நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரியில் இந்த டாபிக் வந்து இது மாதிரி தான் பண்ணணும், நான் ஒன்றும் உங்களுக்கு விலாவரியஸ் டிப்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ பாருங்கள். ஓகேங்களா, ஸோ அடுத்ததாக வந்து நீங்கள் இப்போ நீட் எழுத போகிறவங்க வேறு என்ன எக்ஸாம் எழுதுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் இங்கே ஒரு 2 மெயினான எக்ஸாம்ஸ் வந்து பற்றி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, மேஜராக இங்கே சவுத் இண்டியன்ஸ்க்காக அந்த பேஸஸ் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, எய்ம்ஸ் பற்றியும் ஜிப்மர் பற்றியும் எலிஜிபிலிட்டி போட்டிருக்கேன். ஓகேங்களா, அதையும் பாருங்கள். ஓகேங்களா, ஸோ ஃபிஷ் நீங்கள் அதையும் வந்து அந்த எக்ஸாம்லேயும் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ எய்ம்ஸ். ஓகேங்களா, எய்ம்ஸை பொறுத்த வரைக்கும் 60% மார்க் வேணும். ஓகேங்களா, இது வந்து ஒரு ஆன்லைன் எக்ஸாம், 3.5 hours வந்து உங்களுக்கு வந்து நடக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபிசிக்ஸ் 60, கெமிஸ்ட்ரி 60, பயாலஜி 60, இது இல்லாமல் ஜென்ரல் நாலேஜ் 10 கொஸ்டின் வரும். ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் என்ன இருக்கும், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி அந்த மாதிரி பேசிஸில் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் அதில். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் ஆப்டிடியூட். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து இருக்கும் 200 மார்க்ஸ்க்கு இந்த எக்ஸாம் நடக்கும். ஓகேங்களா, ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் தான், 1/3 ஆஃப் மார்க் வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க ராங் ஆன்சருக்கு. ஓகேங்களா, ஸோ அடுத்தது ஜிப்மர். ஓகேங்களா, ஜிப்மர் வந்து இங்கே பாண்டிச்சேரியில் இருக்க ஜெனரல் இன்ஸ்டியூட்கா மெடிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்காக இது. ஓகேங்களா, இவங்க வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இங்கிலீஷ். ஓகேங்களா, நீட் மாதிரி ரொம்ப சிமிலராக தான் இருக்கும், 50% மார்க் தான் இருக்கணும். இது வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன், அது இல்லாமல் இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு ஒரு தனியாக உங்களுக்கு வந்து கிளியரன்ஸ்க்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது இல்லாமல் எக்ஸாம் டியூரேஷன் வந்து 2.5 hours தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ 60 ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 60, பயாலஜி 60, 10 ஃப்ரம் யுவர் இங்கிலீஷ், 10 ஃப்ரம் யுவர் ஆப்டிடியூட். ஓகேங்களா, ஸோ இங்கே ஜென்ரல் நாலேஜ் பதிலாக இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஓகேங்களா, இதில் வந்து 4 மார்க் வரும் கரெக்ட் ஆன்சருக்கு, -1 ஃபார் எவ்ரி ராங் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எங்கள் வெப்சைட் வந்து விசிட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ ரீசெண்ட் அப்டேட்க்கு எங்கள் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.